ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். காலையில் வெங்கடேச சுப்ரபாதம், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கும் வீட்டில் லட்சுமி நித்தமும் வாசம் செய்வாள். இதை டெய்லி காலைல வெங்கடேச சுப்ரபாதத்தையும் இல்லைனா விஷ்ணு சகஸ்ரநாமம் ரெண்டுத்தையும் டெய்லி ஒலிக்க செய்யுங்கள். ஆனால் சவுண்டு அதிகமாக இருக்கக்கூடாது, கம்மியாக இருக்கணும். இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு உங்கள் வீட்டில் பீடைகள்லாம் விலகி கஜலட்சுமியோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். கஜலட்சுமினா யார் அப்படின்னா, 2 யானைகளை வைத்து, கஜம்னா யானை, 2 யானைகளை வைத்து நீர் பொரியிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த அம்மனோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும். லட்சுமியோட அருள் கிடச்சிதுனாவே அங்கே பீடைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு, நெல்லி மரம், வில்வ மரம் இருக்கு. அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வடகிழக்கு, அதாவது ஈசானி மூலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வடகிழக்கு ஈசானி மூலையில் கிணறு வெட்டுறது. ஏன் கிணறு வெட்டணும்னா, அந்த மூலையில் தண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கிணறு வெட்ட முடியலன்னா கூட இந்த காலத்தில் ஒரு தொட்டி கட்டி தண்ணி வச்சு வைங்க. அப்படி வச்சா ரொம்ப நல்லது. வடகிழக்கு பகுதியில் எப்பவுமே தண்ணி இருக்கணும். நெல்லி மரம், வில்வ மரம் இருக்க இடத்துல எதனா ஒன்று வச்சுக்கலாம். ஆக்சுவலாக வில்வ மரம் வைக்கக்கூடாது. ஏன்னா கோயிலில் தான் இருக்கணும். வில்வ மரம் வச்சா பாம்புகள் வரும் வாய்ப்பு இருக்கிறது. நெல்லி மரம் இருக்கலாம் வீட்டில். நெல்லி மரம் இருக்க அந்த வீட்டில் லட்சுமி கடாட்சம் ஏற்படும். வீட்டில் தலைவாசல் படியில் கஜலட்சுமி உருவத்தை வெள்ளி தகட்டில் பதித்து வைத்தால் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி என்று சத்யநாராயண பூஜை செய்ய செல்வங்களை பெறலாம். ஐப்பசி மாத வளர்பிறையில் மகாலட்சுமியை வழிபட செல்வம் பெருகும். ஐப்பசி மாதம் வரை வளர்பிறையில் மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபட்டு வரணும்னா செல்வம் பெருகும். கனகதாரா ஸ்தோத்திரத்தினை கூறியும் கேட்டும் வர பணம் கிடைக்கும். மகாலட்சுமியை கனகதாரா ஸ்தோத்திரம் கூறி சிறிதள வில்வத்தால் அச்சித்திட செல்வம் ஆகர்ஷணமாகும். சுத்தமான நீரில் வாசனை திரவியம் கலந்து இருவேளையும் லட்சுமி மந்திரம் கூறியபடி தெளித்திட செல்வம் சேரும். மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து வீட்டிலும் தொழில் ஸ்தானத்திலும் தெளிக்க ஐஸ்வர்யம் பெருகும். மஞ்சள் நீருடன் வாசனை திரவியம் கலந்து, பச்சை கற்பூரம் கூட நீங்கள் கலந்து கூட நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல தெளிக்கலாம். வியாழனன்று குருவோரையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய செல்வம் சேரும். அதாவது அது குபேர டைமுன்னுவாங்க. குபேரனுடைய நேரம் காலம் அப்படின்னா வியாழக்கிழமை சாயந்தரம் 5:30 மணின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் குபேரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற டைம்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர ஓரையில் சுக்கிரன், மகாலட்சுமி இருவரையும் மல்லிகை மலர் கொண்டு 33 வாரம் வழிபட செல்வம் கிடைக்கும். அதாவது சுக்கிரன், அதாவது லட்சுமினாவே மல்லிகை தாங்க. மல்லிகை மலர் கொண்டு 33 வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவாரம் எப்படின்னா 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் வரும். 6:15 7:30 வச்சுங்களேன். அந்த டைமில் சுக்கரவாரம் இருக்கும். தொடர்ந்து வழிபட 33 வாரம் வழிபட கண்டிப்பாக செல்வம் கிடைக்கும். அதிகாலை விழித்தவுடன் பசுவையாவது தன் முகத்தையாவது தன் வலது உள்ளங்கையாவது முதலில் பார்த்து விட வேண்டும். அதாவது காலையில் எழுந்துக்கும் போது பசுமட்டை பார்க்கலாம், தன் முகத்தை பார்க்கலாம் கண்ணாடியில், நல்ல விஷயம். தன் வலது உள்ளங்கை 2 கையும் சேர்த்து வச்சும் பார்க்கலாம், இல்லை வலது உள்ளங்கையும் பார்க்கலாம். முதலில் பார்த்து விட வேண்டும். தங்க நகை அணிந்த திருப்பதி வெங்கடாச்சலபதி படத்தில் காலை எழுந்தவுடன் கண் விழித்திட பணம் கிடைக்கும். ஏன்னா டெய்லி எழுந்தவுடனே வெங்கடாச்சலபதியை நினைப்பீங்க. பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நினைப்பீங்க இல்லையா? அப்படி நினைக்கிறவங்க அவரோட அருள் கிடைக்கும். ஆந்தை படத்தினை தொடர்ந்து பார்த்து வர பணம் ஆகர்ஷணமாகும். இது தாந்திரிக பரிகாரங்கள். ஆந்தை படத்தை தொடர்ந்து பார்த்துட்டே வர பணம் ஆகர்ஷணமாகும். குபேரனுக்கு தாமரை திரி போட்டு விளக்கேற்றி வழிபட்டால் பணம் வரும். ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு அணிவித்த சந்தனத்தை பெற்று அதனை தினமும் அணிந்து வர பணம் வரும். அதாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே ரங்கநாதருக்கு அணிவித்த சந்தனத்தை கொஞ்சம் வாங்கிட்டு நீங்களும் டெய்லி வச்சிங்கன்னா பணம் வரத்துக்கு வழியான பிறக்கும். எங்கே நம்ம போனால் ஜனமே அவங்களே கொஞ்சம் ரொம்ப பண்ணுவாங்க. அந்த கோயிலில் இருக்கிற அர்ச்சகர்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வழிபட விட மாட்டாங்க என்பது உண்மை. அதையும் தாண்டி நம்ம யாராவது தெரிஞ்சவங்க மூலிமா போயிட்டு தாராளமாக சந்தனத்தை வாங்கி வச்சுட்டு வரலாம். ரொம்ப அருமையான விஷயம். ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.